பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். வேறு புஸ்தகத்தில் லூக்கா 11ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில் ஒரு அற்புதமான காரியம் சொல்லப்படுது. என்னன்னா, இயேசு ஒரு இடத்தில் ஜெபம் பண்ணி முடித்த பின்பு அவருடைய சீஷரில் ஒருவன் இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தன் சிநேகிதருக்கு ஜெபம் பண்ண போதித்தது போல நீரும் எங்களுக்கு போதிக்க வேண்டும் என்றான். அவர் போய் ஜெபிக்கிறதை சீஷர்கள் கவனித்து கொண்டு இருந்தாங்க. என்னடா அவர் இந்த மாதிரி ஜெபிச்ச நம்ம யாரையும் பார்த்ததே இல்லை. தேவாலயத்துக்கு போனால் ஒரு ஜெபம் பண்ணுவோம், அந்தி சந்தி மத்தியான வேளையில ஜெபிங்கன்னு இருக்கு, அது மாதிரி ஜெபம் பண்ணுவோம். இவர் மணிக்கணக்காக ஜெபிக்கிறார், எப்பொழுதும் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறாருன்னு சொல்லி ஆச்சரியமா இயேசுவை கவனிக்கிறாங்க. அதை பார்த்து 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 ஒரு சீஷனுக்குள்ள ஒரு ஆசை வருது, என்ன ஜெபம் பண்றாரு இயேசு, அப்போ நாமும் ஜெபிக்கணும் ஒரு ஆசை வருது. இயேசுகிட்ட கேட்குறான், ஜெபம் பண்ண எங்களுக்கு போதிக்கணும் அப்படின்னு சொல்லி. நீங்க எப்பமாதிரி கேட்டிருக்கீங்களா? இயேசுவோட நடக்கிறீங்க, இயேசுவோட உங்களோட இருக்கிறான்னு சொல்றீங்க, இயேசுடைய பிள்ளைன்னு சொல்றீங்க. இயேசுகிட்ட என்னைக்காவது போய் எங்களுக்கு ஜெபம் பண்ண எனக்கு சொல்லி கொடுங்க அப்படின்னு என்னைக்காவது கேட்டிருக்கிறீங்களா? பார்த்தீங்களா, அந்த சீஷன் கேட்டான், ஜெபம் பண்ண எங்களுக்கு போதியும். இந்த ஒலிவ மலையில ஒரு இடம் இருக்குது. இங்குதான் இயேசு அந்த ஜெபம் பண்ண போதித்தார் என்று சொல்லி உலகத்தில் இருக்கிற பல மொழிகள்ல பரமண்டல ஜெபம் இயேசு சொல்லி கொடுத்த மாடல் பிரேயர் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய தமிழ் மொழியில கூட இந்த ஒலிவ மலையில ஜெபம் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. இயேசு ஒரு மாடல் பிரேயரை சொல்லி கொடுக்கிறார். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாகன்னு ஒரு பிரேயர் சொல்லி கொடுக்கிறார். அது ஒரு மாடல் பிரேயர். அதை ஏற்றம் சொல்லணும்னு இல்லை, அது ஒரு மாதிரியா வைத்து ஆண்டவரை துதிக்கணும், பாவ அறிக்கை பண்ணணும், மற்றவங்களை மன்னித்து நம்ம ஜெபிக்கணும், அன்றன்றுள்ள ஆகாரத்திற்காக ஜெபிக்கணும். இந்த மாதிரி நாம் ஜெபிக்க வேண்டிய காரியத்தை கற்றுக் கொடுத்தா சீஷர்களுக்கு. நீங்க கேட்டிருக்கிறீங்களா? நீங்க ஆண்டவர்கிட்ட கேளுங்க, வேதத்திலிருந்து ஆண்டவர் அழகாய் கற்றுக் கொடுப்பார். கேட்குறீங்களா? தகப்பனே, நீர் எங்களுக்கு போதிக்கிறவர், கற்றுக் கொடுக்கிறவர், ஜெபிக்க சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்தவர், வாழ கற்றுக் கொடுக்கிறவர், நடக்க கற்றுக் கொடுக்கிறவர். ஆண்டவரே, இப்பொழுதும் உம்முடைய பிள்ளைகள் கேட்கிறாங்க, இந்த காரியத்தை எனக்கு போதியும் கற்றுத்தாருன்னு எந்த காரியத்துக்கு ஜெபிக்கிறாங்களோ உம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த காரியத்தை விளக்கி சொல்லி கற்றுக் கொடுத்த ஆசீர்வதியும். இன்றைக்கு அவருடைய மனசில் இருக்கிற சந்தேகங்கள், குழப்பங்கள் நீங்கட்டும். நீர் பேசி ஆலோசனை கொடுத்து நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.